இதற்கமைய வணிக நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்படும் வாகனங்களுக்காக அதன் பெறுமதியில் 80% கடன் இல்லையாக பெற்றுக்கொள்ள முடியும். இலகுரக லொரி மற்றும் ஏனைய லொரி வகைகள், பயணிகள் போக்குவரத்து பஸ், 3 சக்கர டிராக்டர் அல்லது ட்ரெய்லர் வாகனம், விவசாய நடவடிக்கைகளுக்கான வாகனங்கள், கட்டுமானம் போன்ற விசேட தேவைகளுக்காக பயன்படுத்தப்படும் வாகனங்களும் இதில் அடங்குகின்றன. கார், எஸ்யூவி ரக வாகனங்கள், வேன் ஆகிய வாகனங்களுக்காக அதன் பெறுமதியில் 60% கடன் இல்லையாக பெற்றுக்கொள்ள முடியும் என இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. முச்சக்கர வண்டிகளுக்காக அதன் பெறுமதியில் 50% கடன் இல்லையாக பெற்றுக்கொள்ள முடியும். ஏனைய வாகனங்களுக்காக அதன் பெறுமதியில் 70% கடன் இல்லையாக பெற்றுக்கொள்ள முடியும் என மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் 100ஐ விட அதிகமான என்ஜின் திறனை கொண்ட மற்றும் அதனை விட குறைந்த மோட்டார் சைக்கிள்களும் உள்ளடக்கப்பட்டுள்ளன. வாகன பெறுமதிக்கு அமைய வழங்கப்படும் கடன் வசதி தொடர்பில் இலங்கை மத்திய வங்கி 2020ஆம் ஆண்டில் அறிவிப்பை விடுத்திருந்தது. இதற்கமைய கார், எஸ்யூவி ரக வாகனங்கள் மற்றும் வேன்களுக்கான 50% கடன் எல்லை குறிப்பிடப்பட்டிருந்ததுடன் இம்முறை 10% அந்த எல்லை அதிகரிக்கப்பட்டுள்ளது. முச்சக்கர வண்டிக்காக வழங்கப்பட்டிருந்த 25% கடன் எல்லை இம்முறை 25% அதிகரிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.